காலை உதயம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் கனகா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை ரூ.38 ரூ.41 அதிரடி உயர்வு. முதல்வர் 110 விதி அறிவிப்பு. 3.16 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் கொள்முதல் விலை உயர்வு. அரசுக்கு ஆண்டுக்கு ரூ.360 கோடி கூடுதல் செலவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விதி எண் 110 கீழ் உற்பத்தியாளர்களின் கூட்டுறவு சங்கமான கொள்முதல் விலையை உயர்த்தி புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 8800 பால் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 3,16,000 உற்பத்தியாளர்களிடமிருந்து தினசரி 34 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு அதில் 31 லட்சம் லிட்டர் பால் ஆவின் மூலம் நுகர்வோருக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. தீவனம் மற்றும் உற்பத்தி செலவுகள் உயர்ந்துள்ளதை கருத்தில் கொண்டு 5/11/2022 முதல் நடைமுறையில் இருந்த 1 லிட்டர் பாலின் கொள்முதல் விலை 38 தற்போது 41 உயர்த்தப்படுகிறது. இதில் கூட்டுறவு சங்கம் மூலம் 1 மற்றும் அரசின் ஊக்கத்தொகை 3 அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது கடுமையான நிதி நெருக்கடியிலும் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக ஒரு மாதத்திற்கு 30 கோடியும் ஒரு ஆண்டிற்கு 360 கோடியும் கூடுதல் செலவாகும்.